ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் மட்டுமே நடைபெறும் வேட்டைப்பானை எனும் வினோத திருவிழா நள்ளிரவு 1 மணிக்கு கண்ணிமைக்காமல் கண்டு ரசித்த பக்தர்கள். ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களில் மட்டுமே அமைந்துள்ளது இந்த கள்ளவாண்ட சுவாமி கோயில். ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமங்களான முத்தாளங்குறிச்சி, மணக்கரை, நடுவக்குறிச்சி, ஆரம்பண்ணை, ஆதிச்சநல்லூர், கருங்குளம், அரசர்குளம், வல்லகுளம், ஸ்ரீபராசங்கநல்லூர், ஸ்ரீராமன்குளம், கிலாக்குளம், பெருமனேரி என்று குறிப்பிட்ட சில கிராமங்களில் அமைந்திருக்கின்றன. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கிலாக்குளம் பகுதியில் உள்ள கள்ளவாண்ட சுவாமி கோவிலில் திருவிழா நடந்தது. திருவிழாவை முன்னிட்டு கள்ளவாண்ட சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், பூஜைகள் நடந்தது. நள்ளிரவு 12 மணிக்கு சுவாமியடிகள் தாமிரபரணி கரையில் வேட்டைக்கு சென்று திரும்பினர். இரவு 1 மணிக்கு விழாவின் சிகர நிகழ்ச்சியான வேட்டைப்பானை திருவிழா தொடங்கியது. கோவில் முன்பு 21 பெரிய மண்பானைகளை வைத்து பனை ஓலைகளை கொண்டு நெருப்பு மூட்டி கஞ்சி காய்ச்சினார்கள். கஞ்சி காய்ச்சும் நேரத்திலேயே நையாண்டி மேளம், உரிமை மேளம் மற்றும் வில்லிசை பாடலாக கள்ளவாண்ட சுவாமி திருக்கதை பாடப்பட்டது. அந்த கதையை கேட்டு அருள்முற்றும் சாமியடிகள் பானைக்கு அருகில் சென்று தென்னம்பாளையை பானைக்குள் விட்டு சுடுகஞ்சியை எடுத்து தன் தலையில் ஊற்றிக் கொண்டபடி அருளோடு ஆடினார்கள். மேலும் வானவேடிக்கையாக வெடிகள் வெடிக்கப்பட்டது. இதை பார்ப்பதற்காக ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமானோர் வருகை தந்து நள்ளிரவு நேரத்தில் கண் இமைக்காமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பரவசம் அடைந்தனர். கள்ளவாண்ட சுவாமிக்கு வேட்டைப்பானை போடுவதாக வேண்டிக் கொண்டால் விவசாயத்தில் அதிக மகசூல், கல்வியில் முன்னேற்றம், வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள் பக்தர்கள்.